வேளாண் இயந்திரமயமாக்குதல் திட்டத்தில் 26,179 பயனடையும் வகையில் 2024-25 ஆண்டில் 170 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். எளியோருக்கான இயந்திர வாடகை மையங்கள் விவசாயிகளிடையே அதிகரித்து வரும் வேளாண் இயந்திர தேவையை நிவர்த்தி செய்து உயர் மதிப்பு வேளாண் இயந்திரங்கள் பயன்பாட்டினை ஊக்குவிக்க தனியார் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க விவசாயிகள், ஊரக தொழில் முனைவோர்கள், விவசாய சங்கங்கள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு அரசு மானியம் வழங்கி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டு 2024-25 ஆண்டில் 207 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் மொத்தம் 32,90,00,000 ரூபாய் மானியத்தில் அமைக்கப்படும். மேலும் தனியார் வேளாண் இயந்திர உரிமையாளர்கள் விவசாயிகளை ஒருங்கிணைத்த தனியார் வேளாண் இயந்திரங்கள் வாடகை சேவை கைபேசி செயலி 50 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திர வாடகை திட்டத்தினை வலுப்படுத்துதல். வேளாண்மை பொறியியல் துறையின் 2700 வேளாண் இயந்திர கருவிகள் வாடகை ஆன்லைன் செயலி மூலமாக விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இப்பணிக்கு மேலும் வலு சேர்க்க 2024-25 ஆண்டில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 85 மண் தள்ளும் இயந்திரங்களை எடுத்து செல்வதற்காக 20 கனரக வாகனங்கள் கொள்முதல். வேளாண் இயந்திரங்கள் உபகரணங்களை பாதுகாக்க பழுது நீக்க 25 வட்டாரங்களில் வேளாண் இயந்திர கூடங்கள். 10 டிராக் வகை நெல் அறுவடை இயந்திரங்கள், 10 நெல் அறுவடை இயந்திரத்தினை சுமந்து செல்லும் வாகனங்கள் கொள்முதல். அதிக தேவையுள்ள வேளாண் கருவிகள், மண் அள்ளும் இயந்திரங்களுக்கான உதிரி பாகங்கள், கிரேன்கள், மின்சார ஜெனரேட்டர்கள் கொள்முதல். வேளாண் இயந்திரங்களை சுத்தம் செய்து பயன்படுத்த தேவையான வேளாண் இயந்திரங்கள் பராமரிப்புக்கான தொகுப்புகள் கொள்முதல். அரசு ஆகிய பணிகளை மேற்கொள்ள மொத்தம் 28,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறு குறு விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் வாங்கிட கூடுதல் மானியம். பல்வேறு கருத்து கேட்பு கூட்டங்களில் உழவர் பெருமக்கள் கோரியபடி வேலையாட்கள் பற்றாக்குறை காரணமாக குறித்த நேரத்தில் வேளாண் பணிகளை மேற்கொள்வதில் சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் வகையில் நெல் நாற்று நடவு இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்களை வாங்கி பயன்படுத்தி ஊக்குவிக்க நடைமுறையில் உள்ள 50% மானியத்துடன் கூடுதலாக 10% மானியம் சேர்த்து மொத்தமாக 60% மானியம் வழங்கிட 2024-25 ஆண்டில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.